அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இந்த உலகமே சினிமான்ற ஒரு விஷயத்த பார்க்குறதுன்றது வேற. ஆனால் ஒரு தமிழர்கள் சினிமாவை பார்க்குறதுன்றது வேற. அதனால தான் அந்த சினிமாவில் வர்றவங்களே உங்களை வந்து நம்ம சிஎம்மாவே நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம். வேறு யாரெல்லாம் செலக்ட் பண்ணல, நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம். நம்ம விரும்பி தான் செலக்ட் பண்ணுறோம். அதில் இருக்கிறதெல்லாம் நடிப்புன்னு தெரிஞ்சாலும், ஏன்னா நம்ம அந்த கலையை ரொம்ப ரசிக்கிறோம். ட்ரெஸ்ஸிங் விஷயமா இருக்கட்டும், இது வரைக்கும் அந்த மீம்ஸ்னால் நிறைய பேருக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் மீம்ஸ்னால் என்னதுன்னு. ஏன்னா தொடர்ந்து நிறைய பேருக்கு அந்த மீம்ஸ்னாலே ஒரு காமெடி விஷயங்களை போகிறது தான் மீம்ஸ் அப்படின்றது நினச்சிட்ருக்காங்க. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது ஒரு கருத்தியலை கோபி சுதாகர்து ஒரு பிட்டு, வடிவேல்து ஒரு பிட்டுன்னு போடுறாங்க. அது என்னன்னா ஒரே விஷயத்துக்கு இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமான கருத்து. அது ஒரு காமெடியான கருத்து. ஆனால் மீம்ஸ்னாவே அது வந்து ஒரு காமெடி தான்ற மீனிங் கிடையாது. இங்கே ஏன் அந்த விஷயத்தை நான் கொண்டு வரேன்னா, அந்த மாதிரி தான் பாரதி ராஜாவாக இருக்கட்டும், பாலச்சந்திரா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு புதிய கோணத்தில் அந்த உலகத்தை வந்து நினச்சாங்க. அவங்க கற்பனை பண்ணாங்க முதல்ல. அதில் அதெல்லாம் பிரபஞ்சமாக பண்ணுறது. யூனிவர்ஸே வந்து அந்த விஷயத்தை இந்த டைரக்டர் மூலமாக பண்ணுறாங்க நமக்கு, அவ்வளோதான். தமிழர்களுக்கு வந்து ரொம்ப நாலேஜ் விஷயமானா இருக்கட்டும், இல்லைன்னா கலைத்துறை சம்மந்தமான விஷயமானா இருக்கட்டும், அந்த ட்ரெஸ்ஸிங் விஷயமாக இருக்கட்டும், அதில் மிகுந்த ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது. அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணி காட்டுற ஒரு விஷயமா ஒவ்வொரு டைரக்டரும் இவங்க காலத்தில் வரும். அந்த 90s 80s வந்த பாலச்சந்தர் ஒரு மாதிரியான விஷயங்களை இது பண்ணார். நிறைய ஏற்றத்தாழ்வுகளை வந்து டைரெக்டாகவே எடுத்துன்னு போயிட்டு ஜாதி சமய வேறுபாடு கூடாது, எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும்னு பண்ணுறதுக்கும், ஒரு காலேஜ் லைஃப்பில் இப்படி தான் இருக்கும் அந்த விஷயத்தையே அந்த நிகழ்ச்சியில் புகுத்தி அதை பார்க்குற நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிங்களாக இருக்கட்டும், 70s 80s வந்து டிவி வந்த காலத்தில் அது வந்து ஒலியும்ல பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை சினிமா தேட்டரில் போய் பார்க்குறதா இருக்கட்டும், அந்த தாத்தா பாட்டிகளினுடைய பார்வை மார்ச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கி கூட சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இந்த ஆணாதிக்க விஷயமா இருக்கட்டும், இந்த ஜாதி மத ஏற்றத்தாழ்வுகள் விஷயமா இருக்கட்டும், நிறைய சீரியலுங்க எடுத்து நிஜ கதைகள் தான் அங்கே சீரியலாக எடுப்பாங்க நார்த் சைடில். அதை இங்கே நிறைய ராஜ் டிவியில் டப் பண்ணி போடுவாங்க தமிழில். அதை நான் பார்த்துருக்கேன். 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி மண் வாசனைன்னு ஒரு இது பார்த்தேன். அதில் இப்போ பாரதி ராஜா சார் ஒரு எடுத்தார் மண் வாசனைன்னு சொல்லிட்டு, அதில் ரேவதி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வேறு ஏதோ ஹிந்தி பேரில் எடுத்தாங்க. அதுக்கு இங்கே ராஜ் டிவியில் மண் வாசனைன்னு ஒன்று ஓடிச்சு. மண் வாசனைன்றது எப்படின்னா, அந்த இருக்கிற நார்த் சைடில் இருக்கிற ஒட்டுமொத்தவனுடைய வாழ்க்கையினுடைய விஷயந்தான் அதில் இருந்ததே. உங்களுக்கு ரொம்ப அடிமைத்தனமாக தலைக்கு ஊர்பட்ட ட்ரெஸ்ஸை கனகனமாக போட்டுக்கிட்டு, தலைக்கு மேலே வந்து உனக்கு வந்து வேலை சமைக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைக்கணும், சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுறது, ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப பிற்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து அங்கே இருந்தது. இந்த வர்ணாசிரம விஷயம் வந்து அந்த இடத்துல கலர் வேணால் அவங்க கலராக இருந்திருக்கலாம். நம்ம சைடு ஆளுங்களை பார்த்தாலே நக்கல் பண்ணி போட்டிருப்பாங்க. ஒரு சினிமாவோ புக்கோ ஸ்டோரியோ ஒன்று எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்டோரியில் வர்ற ஒரு லைன் வந்து என்னன்னா, தமிழ்நாட்டில் போனால் இதுவாக பார்க்கறதுக்கே நல்லா இல்லாத டார்க்காக இருக்கிற சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி இவங்கள தான் ஹீரோன்னு இருக்கும். வால்பேப்பர்லாம் ரோட்டில் இருக்கிற வால்பேப்பர்லலாம் ஹீரோ வந்து வயசானோன்னா இருப்பாங்க, இல்லைன்னா டார்க் ஸ்கின்டாக இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி மாடர்னாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு யார் சொல்கிறதுன்னா, அந்த நார்த் சைடில் இருக்கிற ஒருத்தர் எழுதின ஸ்டோரியில் தான் அது எழுதுகிறார். ஆனால் இந்த சமத்துவம் விஷயமாக இருக்கட்டும், ஜாதி மத விஷயங்களாக இருக்கட்டும், எஜுகேஷன் விஷயமாக இருக்கட்டும், அந்த நாகரிகம் முற்போக்கான சிந்தனைகள் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் அவங்கள விட நம்ம தான் லீடிங்கில் இருக்கிறோம். அதாவது வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க கூட இந்த முற்போக்கு சிந்தனைகள் வந்ததுக்கு மெயின் காரணமே யாருன்னு கேட்டால் பாரதி ராஜா அவர்களை நான் அடித்து சொல்வேன். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை முறையை பற்றி நான் பேசுறதுக்கு இல்லை. விஜய் அவர்களே கூட மாலை போகிறதுக்கு வராரு. அந்த சீனையும் நான் பார்த்தேன். சாதாரணமாக ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டு வராரு. ஆனால் இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் வந்து ஒரு சிஎம்மாக இருக்கும்போது அவர் வேஷ்டி போட்டுக்கினா ஒரு வெள்ளை சொக்கா போட்டுன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க. போது ஒரு ப்ரொஃபஷனலாக அந்த சிஎம்ன்ற ஒரு விஷயத்தையே அந்த ட்ரெஸ்ஸிங்கும் ப்ரொஃபஷனலாக இருந்தால், ஒரு பேங்க்கில் ஒரு ஆஃபீஸரை போனால் நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம ஒரு பெரிய எந்த கம்பெனியில் போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஐடி கம்பெனி, அதனால் ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்கலாம் நீங்கள் வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட்டை தான் போடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது என்ன மாதிரி சொல்கிறவங்களெல்லாம் எதிர்க்கிறவங்க 4 பேர் இருப்பாங்க. அப்போ நம்ம கலாச்சாரம் என்ன ஆச்சு, நம்ம கலாச்சாரத்தை எதிர்த்து நீ பேசுவியா அப்படின்வாங்க. அப்படி மேட்ரு இல்லாது அவர் அந்த சாதாரணமாக அந்த ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு நேவி ப்ளூ ஷர்ட் எதுன்னு அவர் போட்டுட்டு அவர் வரது, பாரதி ராஜா சார் அவருக்கு மாலை போகிறதுக்கு தான் வந்துட்டு இவங்களுக்கு ராதிகா அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஹக் கொடுத்துட்டு அவர் போகிறார். அது எப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பையன் காலேஜ் போகிற பையனோ இல்லை கல்யாணம் ஆகிட்டு ஒரு நடுத்தர வயசு பையனாக இருக்கிறான்.
அவன் என்ன ட்ரெஸ் போட்டுருக்கானோ, அவன் என்ன மாதிரி இன்றைக்கி வெளியில் போகிறதுனா எப்படி போவானோ அந்த மாதிரி தான் சிஎம்மும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் சிஎம்மும் இருப்பார். ஆனால் அந்த சிஎம்மால் நாட்டுக்கு நன்மைகள் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் உங்களால் செய்ய முடியும் அப்படின்றது ஒரு விதமான மீம். அப்படி ஒரு கருத்தியலை ஒருத்தர் செய்யணும், இறங்கி செய்யணும். செஞ்சாதான் அது பழக்கத்துக்கு வரும். உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து ஏன் பாரதி ராஜா படங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துருந்து காரணம்னா, அது ஜாதி சமய அலைகள் ஓய்வதில் எடுத்துக்கிட்டோம்னா பிராமின் பொண்ணு கிறிஸ்டினை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வருது. ஆனால் இந்த படமே ஒன்று வரலன்னு வச்சுக்கலாம். இந்த படமே வரல, பார்க்கலன்னா. ஆனால் அதனால் கொலையே பண்ணுறது. இன்றைக்கும் நீயா நான் நிகழ்ச்சியில் உட்காந்துக்கிட்டு நான் கூட கொண்டு போடுவேனே தவிர என் பையனையும் என் பொண்ணையும் நான் வந்து அது இது பண்ண மாட்டேன், அது ஏற்றுக்க மாட்டேன்னு நீயா நான் இதில் பேசுகிறவங்க இன்றைக்கும் அதே இதுதான் இருக்குது. அந்த கருத்தியலை மாற்றுறதுக்கு நாட்டளவில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும். அது கடவுளால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இவங்கெல்லாம். இதுலேயே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவங்க சிலதெல்லாம் நம்ம ஊரில் ஒரு வயசான ஒரு அப்பாவோ இல்லைன்னா ஒரு பெரியப்பாவோ ஒரு சித்தப்பாவோ இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு கிராமத்துலேயுமே, மெயினாக தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தான் நான் ரொம்ப பார்த்துருக்குறேன்றதுனால அதை சொல்கிறேன். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய தவறுகள் இருக்கும். நான் என்ன சொல்கிறதுக்கு இப்போ விரும்பலை. ஆனால் அந்த வீட்டை வந்து நல்லா அப்படியே ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம்னு எடுத்துன்னு வந்திருப்பாங்க அவங்க. அந்த வீட்டில் இருக்கிற பசங்களை நல்லா படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அந்த வீட்டில் இருக்கிற பசங்க அங்கேருந்து பெரிய இளையராஜா மாதிரி இசையமைப்பாளர் வரதோ, இல்லை பெரிய பெரிய பாடகராக வரதோ, இல்லை நல்ல பாட்டு ரசனைகள் இருக்கிற மாதிரி, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கிற மாதிரி, கூடவே வந்து எல்லா வித நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணமே அந்த குடும்ப தலைவனாக இருக்கிற ஒருத்தரோ இல்லை ஒருத்தியோ யாரோ இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தவறாகவும் இருக்கும். இப்போ விஜய்க்கு இருக்கிறது இல்லைங்களா, அதை தான் நான் உதாரணமாக சொல்கிறேன். அவங்க இருக்கலாம். ஒருவேளை விஜய் வந்து அந்த மாதிரி அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைப்படி எப்படி இருக்குதோ அதை பற்றிலாம் விட்டுட்டு, ஒருவேளை நாட்டுக்கு உண்மையான நல்ல முதலமைச்சராக அவர் வந்து செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு அவர் அதை நல்லபடி செஞ்சு முடிச்சிடுறாரு. இதுக்கு முன்னாடி பண்ணவங்க தப்புங்களெல்லாம் கொஞ்சம் குறைச்சி இவர் கொஞ்சம் ஏற்றி ஒரு 70% அவர் செய்து முடிச்சிடுறாருன்னா கூட அதை வந்து நம்ம அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றி நம்ம பேச தேவையில்லை, பேசணும் தான். ஆனால் அது வந்து நம்ம மாற்ற முடியாதுன்னு சொல்கிறேன் நான். அப்படின்னா கரெக்டுங்களா? அப்போ சொந்த சுய ஒழுக்கத்தில் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா அப்படின்னு நான் சொல்லலை. ஏன் அந்த டாப்பிக்கே நான் இந்த இடத்துல கொண்டு வரேன்னா, இப்போ பாரதி ராஜா அவர்கள் வந்து அவர்கள் சொந்த வாழ்க்கையில் டைரெக்டாக அந்த காலத்தில் அவர் மேலே இருந்து எதிர்ப்புகள் இருந்தவங்களும் இருக்கலாம். அவர் சுய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பற்றிலாம் எனக்கு தெரியாது. எது வேணால் இருக்கும். ஆனால் நான் அவரை பற்றி பாசிட்டிவ் சைடை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ நான். அதனால தான் அதை மென்ஷன் பண்ணி இதை நான் சொல்கிறேன். நிறைய பேர் மனசில் அந்த ஜாதி மத வேற்றுப்பாடு விஷயத்தில் வந்து ஏற்றுக்கிறதுக்கு அந்த காலத்து ஆளுங்களுக்கும் சரி, அதை ஓரளவுக்கு மனதளவில் ஏற்றுக்கிற பக்குவத்தை கொண்டு வரத்துக்கும் சரி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, சினிமானாவே உனக்கு வந்து நல்லா வீடு பெயிண்ட் அடிச்சு நல்லா ஒரு ரோடுனாவே க்ளீனாக நீட்டாக காமிச்சு இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி இருந்தது. பாரதி ராஜா அவர்கள் தான் ஒரு கிராமத்தில் இப்படி தான் இருக்கும். ஒரு கட்டை வண்டி போச்சானா அது எப்படி தான் இருக்கும். அந்த குடிசை வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காது. அந்த குடிசை வீடு, அந்த ஏழ்மையான வீடு, அது எப்படி இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி வயதான காதல், முதல் மரியாதையில் வந்து அந்த வயதான பின்னாடி வர்ற அந்த விஷயம், பலதரப்பட்ட காதல் விஷயங்கள். அதே மாதிரி ஒரு உடம்பு பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி, எவனை பார்த்தாலுமே வந்து உடம்புல ஏதான ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுனாவே அவன் வந்து காதலிக்கிறதுக்கோ இல்லை திருமணம் செய்வதற்கோ தகுதியற்றவர்கள் என்ற மைண்ட் செட்டு தான் இருந்தது. ஆனால் அதுலேருந்து மாறின விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கண்ணு தெரியாதவங்க இது பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா அந்த அவர் ஃபஸ்ட்டு படமே அந்த 16 வயதிலே மேஜர் முக்கியமானவங்க ஸ்ரீதேவியும் சரி, கமலாசனும் சரி, ரஜினியும் சரி, அந்த 16 வயதிலே கிரகமும் நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த சினிமா துறையில் வரத்துக்கு அதுக்கு அந்த ராஜா என்ற பெயர்களை கொண்டவர்களுக்கே அது உண்டு. உங்கள் ஊரில், உங்கள் தெருவில் உங்கள் யாராவது ராஜா, ராஜேந்திரன், ராஜ் அப்படின்ற பேரில் இருந்தாலே சில ஈர்ப்பு விதிகள் அந்த பெயருக்கு உண்டு. அந்த கதைக்கு அப்புறம் வரேன். ஸ்ரீதேவின்றவங்க இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு இது. அதை வச்சு ஃபஸ்ட்டு அவர் எடுத்த படமே அந்த மாதிரி இருக்குது. அலைகளோ இதை மண் வாசனையாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், அந்த கிராமிய அந்த விஷயங்களை என்ன அவன் வாழ்க்கையில் இருக்குதோ அதை தான் சினிமாவில் பார்க்குறேன்றது ரொம்ப ஹிட் ஆகும். இதே யூடியூபரில் கூட உங்களுக்கு சில பேர் 8 மில்லியன் 9 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கூட வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, சாதாரண எல்லாரும் சொல்கிற நியூஸ் விஷயத்தையே ரொம்ப ஒரு மாதிரி ப்ரோட்டோக்கால் மாதிரி சொல்கிறது, இலக்கணமாக ரொம்ப பேசுறது, வகைப்படுத்தி நான் எப்படி ஸ்ட்ரக்சரஸாக அஃபிஷியலாக ஒரு இது மாதிரி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணாமல், நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரி உனக்கு மேலே உட்காந்துக்கிட்டோ இல்லை வந்து செவுத்து மேலே உட்காந்து காலாட்டிக்கிட்டு இந்த கடைசியில் அங்கே பண்ணிட்டாங்களாம், ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து தான் இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களான்னு பேசினா
அதை கேட்டுக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு ஷர்ட் போட்டுட்டு எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பையன் உட்காந்து நம்மக்கிட்ட என்னெல்லாம் நடந்தது நியூஸ்லன்னு பேசிட்டா நம்ம அதை கேட்போம். பாரதிராஜா அவர்கள் என்ன பண்ணார்னா, அந்த சினிமாவில் என்ன இருக்குதோ அது உங்கள் வீட்டில் நடக்கும். இந்த சீன்களை அமைச்சார் அவர். அந்த ஒரு சப்பானின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த உடல் விஷயமா இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற காதல் ஒரு ரொம்ப அழகான ஒரு பொண்ணு கூட அது அமையலாம். இதில் ஒன்று அந்த மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இல்லைன்னா அவங்கள காதல்ன்ற விஷயமே அவங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு இல்லைன்ற விஷயத்தை தூக்குனார். சரி, இப்படியே போனப்போ இவரனாவே கிராமத்து கதைகளை எடுக்கிறாரு, இவரனாவே கிராமத்து கதைகள் தான் எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் போயின்னு இருக்கிறப்ப இவர் என்ன பண்ணாருன்னா, டிக் டிக் டிக்னு ஒரு படம் எடுத்தார். அதில் வந்து அது வந்து ஒரு குற்றவியல் படம், அது ஒரு த்ரில்லர் திரைப்படம். ஆனால் அதையும் வந்து சும்மா நானும் எடுத்து இல்லாமல் அதுவும் வந்து அப்படியே நல்ல டாப் ரேஞ்சில் இருந்தது அந்த படம். த்ரில்லர் திரைப்படம் அது. அதில் கமலஹாசன், மாதவி, ஸ்வப்னா, ராதா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த ஆறுன்ற பெயரில் அநேகமாக இவர் எதேச்சியாக 3 பேர் ஆறுன்ற தொடக்கத்திலே வந்துட்டுருப்பாங்க. 2-3 பேர் வச்சுருப்பாரு. நல்லாவே ஹிட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்கள தேர்ந்தெடுக்கும் போது. அதுக்கப்புறமா இவருக்கு தோணி இருக்கும், இல்லை நம்மளாவே கூட அந்த ஆறுன்ற பெயரில் மாற்றிடலான்னு நினச்சிக்கலாம். திரைத்துறை உலகத்திலே என்ன இருந்ததுன்னா, இந்த ஒரு மாதிரி நியூமராலஜி, இந்த ஆஸ்ட்ராலஜி, இதுங்க எல்லாமே அவங்க பார்க்க தான் பார்த்தாங்க. அவங்க எந்த மதத்தினராக இருந்தாலும் அதெல்லாம் அவங்க வந்து நிறைய பார்த்தாங்க. இன்றைக்கி எப்படி விஜய் அவர்கள் வந்து அந்த ஜோதிடத்தை இது பண்ணுறாரோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து அந்த சென்டிமெண்ட் விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் வெளியில் சொல்கிறாங்களோ இல்லையோ அதனுடைய செட் படி பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லை, அந்த நடிகைகள் எல்லாமே நம்ம மனசை கொண்ட ராணிகள்னு சொல்லலாம். அது ராதிகாவாக இருக்கட்டும், இப்போ ரேவதியாக இருக்கட்டும், உங்களுக்கு ராதாவாக இருக்கட்டும். ராதான்றது நம்ம எப்படி சொல்கிறது, அந்த இன்னிக்கும் டேட்டு கூட உங்களுக்கு வந்து அந்த எங்கன்னா ஸ்டேஜில் கிஜில் அவங்க என்ன தான் வயசாகிட்டு இருந்தால் கூட என்ன பண்ணாலும் அல்டிமேட் சொல்லலாம். அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அந்த அவர் எடுத்துன்னு வந்த அந்த நடிகைகள் எல்லாருமே சொல்லலாம். அவர் வைத்த அந்த கதை விஷயங்கள் வந்து அந்த கதையில் இருக்கிற மாதிரி நம்ம இருந்தால் தப்பில்லைன்னு நம்ம வீட்டில் இருக்கிற மாமாவுக்கோ அம்மாவுக்கோ அக்கா தங்கச்சிக்கோ ஆழமாக ஒரு விதையை போட்டுட்டாரு. அது முதல் நாளே பண்ணியிருக்காது. அதுக்கு அடுத்தடுத்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வேறு படங்கள் அவர் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாறத்துக்கு அந்த சமுதாயமே அந்த விஷயங்களை சில விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு நீ புக்கு வச்சுக்கிட்டோ ஊரில் போயிட்டோ இல்லை தெருவாக உனக்கு பிரச்சாரம் பண்ணால் கூட சில விஷயங்களை மாற்ற முடியாது. அவ்வளோ உனக்கு வந்து பாம்பே இந்த சினிமா இது ஃபீல்டில் இருக்கிறதுங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ரொம்ப மாடர்னாக இருக்கிற மாதிரியும் நிறைய மாடர்ன் தாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நார்த் இந்தியாவில் இருக்கிற வந்து கிராமிய விஷயங்கள்ல இருக்கிற அந்த அடிமைத்தனம், பெண்களை பெண்ணுக்கு தள்ளி இருக்கிற விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு இந்த சைடில் மெயினாக தமிழ்நாட்டில் அது வந்து இல்லாமல் போனதுக்கு, ரொம்ப குறைஞ்சி போனதுக்கு, அது மாமியார் டார்ச்சராக இருக்கட்டும், டௌரி விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த வேற்றுமத காதல் விஷயங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அந்த சினிமாவின் மூலமாக போராளி படங்கள்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எடுக்காமல் உண்மையிலே ஒரு காதல் எப்படி நிகழும் அப்படின்றதுல, ஆனால் அது ஒன்றும் தப்பு கிடையாதுன்ற விஷயத்த அவ்வளோ அழகாக உன்னதமாக எடுத்து சொன்ன அந்த பெருமை வந்து பாரதி ராஜாவை நிச்சயமாக சேரும். சொல்வேன், பிரபஞ்சமாக எப்பவுமே எனக்கு சினிமாக்கள் மூலமாக எனக்கு நிறைய சொல்லும், சினிமா மூலமாக எனக்கு பேச வரும்ன்ற மாதிரி. நேற்று ராத்திரி நான் வந்து அக்லி ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா பார்க்குறேன், ஹாட்ஸ்டாரில் பார்க்குறேன். அந்த சினிமாவை பார்த்துட்டு ரொம்ப மன உளைச்சலோடு போய் படுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பாரதி ராஜா போயிட்டாருன்னு வருது. என்ன விஷயம்னா, அந்த அக்லி ஸ்டோரியில் நீங்கள் யாரெல்லாம் அந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு தெரில, அது தெலுங்கில் எடுத்தாங்க போல், ஆனால் அது தமிழ் டப்பிங்கில் நான் பார்த்தேன். அதில் யார் நடிச்சிருக்குதுன்னு கேட்டால், நான் சொன்னேன் பாருங்கள், அந்த மண் வாசனைன்னு ஒரு சீரியல் வந்தது உங்களுக்கு ராஜ் டிவியில், அதில் குட்டி பொண்ணாக நடிப்பா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் வளர்ந்துருக்குறாங்க, அந்த பொண்ணு தான் அதில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அதே பொண்ணு. அந்த மண் வாசனை எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின விஷயம். அது எப்படி வந்து அந்த சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துறது, ரொம்ப குட்டி பொண்ணாகவே கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த வீட்டில் நீ படிக்கிறதோ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு அந்த பாட்டி வந்து ஃபுல்லாக வந்து வேலையை கொடுத்து அதை படிப்பு பக்கம் போக விடாமல் பண்ணும். அதில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே என் லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த பொண்ணு நேற்று நான் பார்க்குற அக்லி ஸ்டோரியில் ஹீரோயினாக நடிக்குது, வளர்ந்துருக்குது. அதில் சின்ன பொண்ணாக நடிக்கும். அந்த பொண்ணு வளர்ந்த பொண்ணு, அந்த பொண்ணு தான் அது. அந்த பொண்ணு அதில் நடிக்கிறது மேட்ரு கிடையாது. பிரபஞ்சமாக எனக்கு அந்த படத்தை பார்க்க வச்சிருக்குது. இன்றைக்கி பாரதி ராஜா போயிட்டு போகிறாரு. அதனால தான் நான் உங்களுக்கு கூட நிறைய சொல்கிறேன், நீங்கள் அன்னாடு எந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, எதை பார்க்குறீங்களோ அதில் தொடர்பு கொண்டு பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசும் அப்படின்னு நான் சொல்வேன் பாருங்கள். ரொம்ப உளைச்சலாக இருந்ததுன்னா அதில் வந்த சில காட்சிகளும் சில விஷயங்களும் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. அதை நான் ரொம்ப எனக்கு நெருங்கியவங்களுக்கு கூட நான் சொல்லலை, என்னை வளர்த்த அம்மா கூட நான் சொல்லலை. ஆனால் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமாக எனக்கு மறந்தே போயிடுச்சு.
எனக்கு இப்படி நமக்கு வாழ்க்கையில் இப்படியெல்லாம் அநியாயம் நடந்திருக்குதுன்ற விஷயம் எனக்கு மறந்தே போயிடுச்சு. ஆனால் ஏன் தெரியல, இந்த பாரதி ராஜா போகிறதுக்கு முன்னாடி நாள் அந்த அக்லி ஸ்டோரின்ற சினிமாவை நான் பார்க்கணுன்றது பிரபஞ்ச விதியாக இருந்திருக்குது. அந்த பொண்ணையே நான் என்ன மாதிரி தான் நினச்சிருக்கிறேன். அப்போது அந்த குட்டி பொண்ணா நடிச்சப்பவே அந்த பொண்ணு வந்து படிக்க விடாமல் பண்ணுறது, அந்த பொண்ணை நடிக்கிறதுனா நேற்று வந்து அந்த அக்லி ஸ்டோரியில் இருக்கிற கதை வந்து அதில் 25% விஷயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்குதுன்ற விஷயமே நேற்று அந்த படம் பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஐயோ, அப்போனா வந்து நம்ம அதெல்லாம் ஏற்றுக்கிட்டோமா? ஏன் நம்ம ஏற்றுக்கிட்டோம்? அந்தளவுக்கு சுயமரியாதையே இல்லையா? நம்மளுக்கு சுய கௌரவமே இல்லையா? எதுக்காக நம்ம இருந்தோம்? ஓ கரெக்ட் இல்லை, அப்பா அம்மாவே வேணுன்ட்டே வந்து நம்மளை வந்து இந்த கிளாஸோடு போதும் 10th நினைக்கிறாங்கல்ல. நினைக்கிறாங்கல்ல. அப்போ நம்மளால் ஒன்றும் தனித்து வாழ முடியாதுல்ல, தனித்து சம்பாதிக்க முடியாதுல்ல. அப்போ திருப்பி அப்பா அம்மா வீட்டுக்கும் போக முடியாதுல்ல. அதனால் அது ஏற்றுன்ருப்போம். அப்படி ஏன் அதுக்கு செத்துருக்கலாமே. ஆமாம், நம்ம மாத்திரை கூட தானே போட்டுக்கிட்டோம், சாகத்துக்கு கூட தானே நம்ம ட்ரை பண்ணோம். ஓகே. அதுக்கப்புறம் கூட ஏன் நம்ம உலகத்தை விட்டு போகிறதோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணவே இல்லை. அது எப்படி அந்த சுய கௌரவம் இழந்த விஷயங்களை, தன்மானம் இழந்த விஷயங்களை எப்படி? ஏன்னா அந்த ஹீரோயின் அப்படி தான் பார்க்குறேன் நான். நேற்று பார்த்து படம் போக ஏய் ஒன்று அவனை போட்டுரு, அவனை கொன்னுடு, இல்லைன்னா நீ செத்துரு, இல்லைன்னா நீ அந்த இடத்த விட்டு எங்கன்னா ஒழிஞ்சு போ அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த சினிமாவை பார்த்து. அதே தானே உனக்கு, நீயா அந்த மாதிரி அந்த இடத்த விட்டு போகல, நீ எதுக்கு இத்தனை நாள் உட்காந்துருந்தா? கரெக்டு. குழந்தைன்னு ஒன்று வந்துடுது, அந்த குழந்தைக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நம்ம அதை ஏற்றுக்குறோம், வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்குறோம், நம்ம அங்கேயே வாழ்ந்தாகணுன்ற மாதிரி. அந்த குழந்தைக்கு சிலது தப்பாக நடக்கும், நம்ம கண்டி அந்த மாதிரி போனான்னு அதனால் நம்ம இருந்திருப்போம். அது அப்படி ஒரு மன உளைச்சலுக்கு போச்சு. நேற்று நைட்டு தூங்கிட்டேன். காலையில் எழுந்தோடனே பாரதி ராஜா அவர்கள் நியூஸ் ஒன்று பார்க்குறேன். என்ன விஷயம்னா, இந்த பாரதி ராஜான்ற பேருக்கு என் பேர் பாரதி, எங்கள் ஹஸ்பண்டுக்கு பேர் வந்து அஃபிஷியல் இதுதான் ராஜகோபால். யாருக்கும் தெரியாது அவருக்கு ராஜகோபால்ன்ற ஃபுல் நேம். நிறைய பேருக்கு சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், ராஜான் தான் தெரியும் அவரை. அதனால் அந்த கல்யாண புதுசில் இதில் ஐயனார் துணை என்ற சீரியல் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அந்த சோழன் பண்ணுற மாதிரி வேலைங்க தான் எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணதெல்லாம். சோழன் பண்ண வேலைங்க மாதிரி ஒரு 10%ன்னு வச்சுங்க. அதாவது நம்மளுக்கு அந்த விருப்பமே நம்மளுக்கு இல்லைன்னா கூட சுற்றி எல்லா பக்கமும் அணை கட்டுறது, ஆணாதிக்கம் ஒன்று இது பண்ணுறது. நம்மளை விட இவங்க ஓரளவுக்கு கீழே இருக்கிறாங்கன்னா சில உறவுகளை வச்சு அவங்கள போட்டு அந்த சவுறு கட்டுறது, அவங்கள நாலா பக்கமும் அவங்களுக்கு தெரிஞ்சே கொஞ்சம் சவுறு கட்டுறது, தெரியாதையே கொஞ்சம் சவுறு கட்டுறது, இந்த மாதிரி வேலைங்கள்லாம் பண்ணுறது அவர். அப்போது என்ன பண்ணுறதுன்னா, அவர் சில பேர்கிட்ட சொல்லி பாரதி ராஜான்னு சொல்லிட்டு சொல்கிறது, என்ன மற்றவங்ககிட்ட சொல்லி பாரதி ராஜான்னு சொல்லிட்டு பண்ணுறது. ஒரு வயசான பாட்டியிலேருந்து சும்மா இருக்கிறவங்க வந்து சுற்றி இருக்கிறவங்க ரிலேஷன்கிட்டலாம் பாரதி ராஜான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து என்ன எல்லா வகையிலும் லாக் பண்ணுறதுக்கு அவர் பண்ண விஷயங்கள் அது. ஆனால் அந்த படங்களை அவ்வளோ ரசித்தேன். ரெண்டாவது என்னென்னா, அந்த அலைகள் ஓய்வுதலை படம் சமயத்தில் தான் எனக்கு அந்த கல்யாணம் இதுங்கெல்லாம் வந்து எனக்கு 16 வயசு முடிஞ்சு 17 தொடங்குகிற சமயத்தில் தான் இந்த படமும் வருது. அந்த பாட்டாக இருக்கட்டும், இதில் வர்ற செந்தூர பூவே பாட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப என்னுடைய வளர்த்தாமல் கேசட்டாக போட்டு அந்த பாட்டுங்களை லிரிக்ஸ் எழுதி வச்சு, அப்போல்லாம் எதுவும் நம்ம நெட்டு கிடையாதுல்ல, நோட்டு புக்கு போட்டு எழுதி வச்சுருப்பாங்க. என்னை வளர்த்தாம்மா வந்து அதனுடைய எல்லா லிரிக்ஸுமே அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஈடுபாடோடு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருன்னா அந்த ஆறுன்ற நடிகைகள் ஒரு பக்கம் போக, இன்னும் இந்த ராஜான்ற விஷயத்துக்கு வரேன். நீங்கள் உங்கள் சொந்த காரில் கூட ராஜான்ற பேர் இருந்தோ, ராஜேந்திரன் என்றோ, அந்த ராஜ்ன்ற பேரோ இருந்தால் அது சூரியனை போன்று ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் சூரிய நட்சத்திரத்திலே நீங்கள் பிறக்கலைன்னா கூட சூரியன் மாதிரி அது ஆக்டிவேட் ஆகும். இரண்டாவது இன்னொரு விஷயம், இந்த எங்கள் ஹஸ்பண்ட் பேர் ராஜான்னா கூட அந்த ராஜா அண்ணாவே மகாராஜா மாதிரி ரொம்ப நல்லதே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு. ராஜானாவே அந்த ஆளுகைத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ஏதோ ஒரு வகையில் அந்த ஆளுகைத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துடும் அந்த பேர் வந்தாலே. நீங்கள் சூரிய நட்சத்திரம் சம்மந்தமே படலைன்னா கூட ராஜான்னு பேர் வந்தாலே உங்களுக்கு அந்த அங்கே ஆளுகைத்தன்மை வந்துடும். இதில் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வயசானவங்கள்லேருந்து யங் ஏஜ்லேருந்து நான் பார்த்துருக்குறேன். அவங்க ஏதோ ஒரு வகையில் அது கெட்ட விஷயமா நெகட்டிவ் விஷயமா கூட இருக்கட்டும், நெகட்டிவ் விஷயமோ இல்லை பாசிட்டிவ் விஷயமோ, அது ஒரு 4 பேருக்கு அவங்கள மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருப்பாங்க அந்த பேர் இருக்கிறவங்களே. என்னுடைய தாத்தா வயசில் இருக்கிறாங்க, எங்கள் சித்தப்பா பெரியப்பா வயசில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. அதில் எதனா ராஜ்ன்ற பேர் முடிவுலையோ இல்லை அதே பேரோ இருக்கிறவங்களே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் அவங்களும் அவங்க பசங்க அவங்களுடைய ஃபேமிலி தான் லீடிங்கில் வர மாதிரி இருக்கும். எல்லார் மைண்ட்லேயும் பதிகிற மாதிரி விஷயமே இல்லாத கூட போகலாம். இல்லைன்னா நெகட்டிவாக கூட உண்டு. நெகட்டிவாக அந்த வீட்டிலையே அந்த பேரை உடையவங்க மட்டும் மிகுந்த கெட்ட பெயருக்கு ஆளாகப்பட்டு இருக்கலாம்.
ஆனால் வந்து அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு உங்களுக்கு ஜெகஜாண்டிக்கான ஒரு லுக் இருக்குதோ, ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு கெட்ட பேர் எடுத்துகிட்டு கூட மறுபடியும் வந்து அவங்களுடைய ஆளுகையில் தான் அந்த வீடே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர மாதிரி இருக்கும். அந்த ராஜ்ன்ற பேரோ, ராஜான்ற பேரோ, ராஜேந்திரன் என்ற பேரோ வந்துட்டாலே ஆளுகை இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஆணாதிக்க இதுவும் அதில் நம்ம பார்க்கலாம். அந்த பேர் இருந்தாலே அதாவது பெண்களை வந்து பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும், பெண்களை இப்படி தான் பண்ணணுன்ற மாதிரி அதுவும் பார்க்கலாம். மோஸ்ட்லி அந்த விஷயம் இருக்கும். இவங்களுக்கு வேறு எதனா ஒரு வகையில் இப்போ பாரதி ராஜா மாதிரி இவங்க வந்து நமக்கு சினி ஃபீல்டே கிடச்சிச்சு, அங்கே நல்லா வந்து அவங்க மைண்டில் நினச்ச கற்பனையெல்லாம் அதில் பதிய வைக்கிறதுக்கு ஒரு உலகம் கிடச்சிச்சுன்னா, அப்போ இவங்க போயிட்டு பார்த்தா ஒரு ஆணாதிகமாக இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லாமல் கூட இருக்கும் உங்களுக்கு. இவங்களுக்கு வேறு ஒரு உலகம் கிடைச்சிச்சானா இதை விட்டுருவாங்க. வேறு எந்த உலகமுமே கிடைக்காத பட்சத்தில் இந்த பேர் உடையவங்க எல்லாமே வேறு வழியே இல்லாமல் ஈஸியாக இருக்குதுன்றதுனால அந்த பெண்களை தன்னை அது சகோதரியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்கள அடக்குகின்ற ஒரு விஷயம் இந்த பெயரை உடையவர்களுக்கு இருக்கிறத நான் பார்க்குறேன். இவங்களுக்கு வேறு ஒரு உலகம் நல்லாவே ஒரு ஆஃபீஸில் இவங்க ஒரு டீம் லீடராக இருக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு நல்லா சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பக்கம் போயிடுறாங்க உங்களுக்கு. அப்போ இதை கையில் எடுக்கிறதில்ல. ஆனால் ஒரு ஆதிக்க இது அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். யாருமே நம்ம அந்த இளையராஜாவாக இருக்கட்டும், இசை இதில் அவர் ராஜான்னு சொல்லலாம் அவங்களுக்கு. பாக்கியராஜ் அவர்களும் எல்லார் மைண்ட்லேயும் இது பண்ணுறவர் இருக்கட்டும். அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் வந்து நீங்கள் வந்து அவர் நிறைய இந்த ரோலில் நடிச்சிருந்தாலும், பிரகாஷ் ராஜ் கூட சொல்லுவேன், எங்கள் ஹஸ்பண்டை நான் நிறைய பிரகாஷ் ராஜ்னு சொல்லுவேன் ஒரு காலத்தில். அது ஒரு படம் நடிச்சார் பாருங்கள், அது மறந்துடுச்சு, ரேணுகா கூட நடிச்சாங்க பாருங்கள் அந்த படத்தில். அந்த படத்தில் வர இதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணியிருப்பார் எல்லாத்தையுமே. அந்த மாதிரி வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் ஆனவர் அவர்னு வச்சுக்கோங்க. அதுவும் இருக்குது. அவங்க அப்பா அம்மாவனுடைய ஒரு மாதிரி வளர்ப்பு முறை, அவங்களுடைய குடும்ப ஸ்ட்ரக்சர் அப்படி இருந்தது. இன்றைக்கும் கூட உங்களுக்கு நான் அதை வந்து மெம்பர்ஷிப்பில் தான் ரகசியமாக காட்ட போகிறேன். இன்றைக்கும் கூட ஒரு மாமியார் வந்து நீ வாழ்க்கையே தான் பையன் வாழலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த பொண்ணு அந்த மருமக கூட அவன் சேர்ந்து மருமக பயங்கர ராட்சசியாக ஒன்றும் கிடையாது, ரொம்ப நார்மலான சாதாரணமான பொண்ணு தான். பொண்ணு வந்து அவன் சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கி டேட்டுக்கு அந்த அம்மா தகுடு வைக்குது அந்த பொண்ணுக்கு. பெட்ரோல் ஊற்றியே கொளுத்தி போடுறாங்க மருமகளுங்க. அந்த மாதிரி விஷயத்துலேருந்து ஒரு மீமை கிரியேட் பண்ணார் பாரதி ராஜா. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கல்யாணம் பண்ணிட்டாலே அவங்க ரூம்குள்ளே மட்டும் கொஞ்சிக்கணும், அதோட வெளியில் வந்தால் வீட்டில் பெரியவங்க தான் இருக்கணும். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி உணவு பழக்கங்கிறதோ என்ன பண்ணி பண்ணணும் அதை தான் நீயும் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணுறதுன்னா நேரடியாகவே அதை தடுக்காமல் அந்த பெரிய அந்த யூகலிப்டிஸ் மரங்களுக்கு நடுவில் அவங்க ஓடுறது குக்குன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் பசங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து அந்த சிக்னல் கொடுப்பாங்க இவங்களுக்கு. அதை துடைக்கிறது அது ஒரு பயங்கரமான ஒரு தந்திரம். அது ஆன்மீகத்தில் சொல்லப்போனால் யோகிராம் சுரத்குமார் என்ன சொல்லுவார்னா, ஒரு உரைக்குள்ள ஒரு வாள் தான் வைக்க முடியும். அந்த வாள் வந்து என்னதுன்னா, நீ யோகிராம் சுரத்குமார்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடவுளினுடைய பெயரை சண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த நிமிஷம் வேறு எந்த விஷயமே, நல்ல விஷயம் கெட்ட விஷயம் உலக விஷயம் எதுவுமே அந்த நிமிஷம் இல்லாமல் நீ இதை மட்டும் பேசிகிட்டு இருக்கிற. அப்போ அந்த நிமிஷம் நீ ஒரு தியான நிலைக்கு போயிட்டதுக்கு சமம். கெட்டதும் உன் மைண்டில் இருக்க போதில்ல, ஜாலியான விஷயங்களும் உனக்கு ஆசையான விஷயங்களும் இருக்க போதில்ல. அந்த மந்திரத்தை நீ உச்சரிக்கிற விஷயம் மட்டும்தான் நடக்கும்ன்றதுக்கு அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு உரைக்குள்ள ஒரு வாள் தான் வைக்க முடியும் அப்படின்ற விஷயத்த யோகிராம் சர்க்கர் அவர் சொல்லியிருப்பார். சேம் விஷயந்தான் பாரதி ராஜா அவர்களாக இருக்கட்டும், பாலச்சந்தர், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வேறு ஒரு உலகத்தை ஒரு காதல், கல்யாணம், குழந்தை, அந்த மாதிரி விஷயங்களை லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற, வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுற்றி வந்து இது பண்ணுறது, இதெல்லாம் எப்படின்னா காதல் உணர்வு வரும்போது பாரதி ராஜா காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கோன்னா, அடுத்தது நம்மளை அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்லி இவங்களை நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி நம்ம 2 பேரையும் எடுத்து போய் பெட்ரூமில் விடுவாங்க. பெட்ரூமில் மட்டும் நம்ம கொஞ்சிக்குவோம். அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் நம்ம வந்து மறுபடியும் சாதாரணமாக ஒரு புடவை கட்டிக்கின்னு வண்டி நகையை போட்டுக்கிட்டு நம்ம போவோம், குழந்தை பிறக்கும். இப்படி தான் அவங்க கற்பனை இருந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா அவர் காலத்துக்கு பின்னாடினா காதல் பண்ணுறதுனாவே அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் எப்படி எடுக்க ஆரம்பித்தாங்க, அந்த பாடல்கள் வந்து சுற்றி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுன்னு உங்களுக்கு இது பண்ணுவாங்க. தனக்கு ஒரு காதல் வந்தால் கூட அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்க முடியும் ஒருத்தர். தனக்கு ஏதோ ஒரு அந்த மாதிரி காதல் உணர்வு வந்தால் கூட அந்த அலைகள் ஓய்வில் என்ன இருக்குதோ அதை தனக்கு பொருத்தி பார்த்துக்க முடியும். வெவ்வேறு விதமாக பொருத்திக்கலாம். அதே மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லாத ஒரு ஆளாக இருக்கட்டும், ஃபிசிக்கலாக அவங்களுக்கு ஃபிட்டே இல்லாத ஆளாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த இது 16 வயது இல்லை, அதெல்லாம் நம்ம கையில் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தராக இருந்தால் கூட நம்மளை அந்த இடத்துல பொருத்திக்க முடியும். எனக்கும் அந்த சினிமாவில் இருக்கிற பர்சனுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. நானே தான் அந்த சினிமாவில் இருக்கிற ஆளாகவும் இருக்க முடியும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, என்னால் நிலாவை ஈஸியாக தொட முடியும். நிலா என்கிட்ட தான் இருக்குது. நிலாவுக்கும் எனக்கும் பெரிய தூரம் இல்லைன்றது ஒரு ஆள் மனசில் ஒன்று பதிவுக்குது. மகாராஜானாவே மகாராணினாவே அவங்க வேறு, அவங்க வாழ்க்கை தான் அப்படி இருக்கும். நான்லாம் இப்படி தான் ட்ரெஸ் போடுவேன், நான்லாம் இப்படி தான் சாப்பாடு போடுவேன். மகாராணி வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸை நான் போட முடியாது.
அப்படின்றது இல்லை. உனக்கு சினிமா நடிகைங்க என்ன ட்ரெஸ்ஸு போடுறாங்களோ சேம் நடிகை நம்மளால் போட முடியும். அது ஒன்று. நம்ம வீட்டில் என்ன கிழிஞ்ச துணி போடுறோமோ, நம்ம கிராமத்தில் எப்படி இருக்கிறோமோ அவங்களே வந்து உனக்கு சினிமாவில் வருவாங்க. ஆனால் இவங்க காலத்துக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா, சினிமா நடிகைன்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ஹீரோ வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இருந்தது. ஆனால் அதை உடைச்சது பாரதி ராஜாவுக்கு தான் சேரும். வீட்டில் நீ உன் பக்கத்து வீட்லேயோ, உன் குடிசை வீட்லேயோ, உன்னுடைய இந்த மெத்த வீட்லேயோ நீ வந்து என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறியோ அதே ஆளை நான் ஹீரோயினாக வைக்கிறேன் இந்த சினிமாவில். அதில் ஒரு பார்க்கறதுக்கு நல்லாவோ இல்லை சின்ன மாறுபாடுகளோ இருக்கிற ஒருத்தரையே நான் வந்து ஹீரோவாக வைக்கிறேன். அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, அதுவும் நானும் ஒன்று தான். நான் கூட தான் ஹீரோ, நான் கூட தான் ஹீரோயின். அது உயர்தட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், நமக்கு இல்லாத விஷயம். அப்படி பண்ணல. நீயே ஒரு ராஜா ராணி தான், நீயே கடவுள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மீமை கிரியேட் பண்ணுற விஷயந்தான் பாரதி ராஜா அவர்கள் பண்ணது. பாலச்சந்தர், எனக்கு தெரிஞ்ச அந்த 2 டைரக்டர், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா சினிமாவும் தான் நான் பார்ப்பேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பதிய வச்சுது, அந்த வேற்று மதத்தில் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதை சொன்ன விதம், மக்கள் மனசில் ஊடுருவன விதம், அதெல்லாம் வந்து எப்படி பண்ணிடுச்சுன்னா, வெஸ்டர்ன் கல்ச்சர்னாலே நம்ம ஒரு மாதிரி மைண்டில் ஒரு மாதிரி வச்சுருக்கிறோம். அந்த ஒரு சமத்துவ விஷயமா இருக்கட்டும், ஏற்றத்தாழ்வு இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுற விஷயத்த பாடல்கள் அமையும் போது இளையராஜா வேறு சேர்ந்தார். ராஜா என்ற பெயரை கொண்ட இளையராஜா வேறு கூட சேர்ந்தார். அந்த பாடல்களும் அதுவும் சேர்ந்து என்ன ஆச்சுன்னா ஒரு தனி உலகத்தை அந்த தமிழ்நாட்டுக்கு அமைச்சதுன்னு சொல்லலாம். செஞ்சு என்னுடைய சேனலில் அந்த வெளிச்சம்ன்றதில் ரொம்ப ஜாயின் பண்ணுங்க, ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். வேறு சில ஆத்மா சம்பந்தமான ரகசியமான விஷயங்களை அதில் தான் நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் இன்டர் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.